Hi dear brothers, good afternoon. 11ஆம் தேதி கேரளா லாட்ரி ஸ்ரீ சக்தி ட்ரா நம்பர் 458 கசிங் நம்பர் மார்னிங் கொடுத்துருந்தேன். ஒரு சின்ன ரிவ்யூ மட்டும் பார்த்துடலாம். இன்றைக்கி ரிசல்ட் 22-45 245 ரிசல்ட் 3 டிஜிட்டில். எப்பவும் போல் ஆல் போர்டில் 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 4-5 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ஏபிஏசிபிசியில் 45-54 கொடுத்துருந்தேன். 45 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. ட்ரிக் நம்பர்லேயும் 45 பாஸ் ஆகிருக்கு. த்ரீ டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 475 457 754 இதெல்லாம் என்னுடைய கசிங். ஆனால் 7க்கு பதிலாக 2ன்னு வச்சுருந்தோம்னா 245 2ன்னு வச்சு பாக்ஸ் போட்டிருந்தோம்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிச்சிருந்துருக்கலாம். ஸோ 45 45 45 அப்படின்றது என்னுடைய கசிங். அதாவது என்ன விஷயம் அப்படின்னா, ட்ரா நம்பர் இன்றைக்கி 458 45 இருக்குது. ட்ரா நம்பரில் 45 இருக்குது. இந்த 45 44ன்னு வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இல்லை 46 அப்படின்னு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வேளை ட்ரா நம்பரில் இருக்கக்கூடிய 45 வச்சு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆல் போர்டில் 4-5 கொடுத்துருந்தேன். வீடியோ பார்த்துருந்தேன், நம்மளுடைய சகோதரர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல் போர்ட்லேயே 4-5 கொடுத்துருந்தேன். ஸோ 4-5 தான் மெயின் கசிங்கில் வச்சுருந்தேன். 245 ரிசல்ட்டு. அதாவது நேற்று 812 ட்ரா நம்பர். நேற்று 812 ட்ரா நம்பர். அந்த 81 ஏபியில் இருக்கிற 81 எடுத்து பிசியில் வச்சு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி 458 ட்ரா நம்பர். ஏபியில் இருக்கக்கூடிய 45 எடுத்து பிசியில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான், சின்ன சேஞ்ச் தான். நான் வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தேன், ஆல் போர்டில் 0 4 7 5 கொடுத்துருந்தேன். இதில் 2 நம்பர் பாஸ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி 4-5 ட்ரா நம்பர்லேயே இருக்குது. இருந்தாலும் ஆல் போர்ட்லேயும் 4-5 கொடுத்துருக்கேன். ஏன்னா ஏபிசி போர்டில் 4-5 வரதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது போலவே ஆல் போர்டில் 4-5 பாஸ் ஆகிருக்கு பிசியில். ஏபிஏசிபிசியில் 45-54 கொடுத்துருந்தேன். ஏபிஏசிபிசியில் 45-54 45 பிசியில் பாஸ் ஆகிருக்கு. எப்போ கொடுக்குறது தான் நம்மளுடைய ட்ரிக் நம்பர். 14 51 40 14 54 65 இதெல்லாம் கொடுத்துருந்தேன். 45 தான் மேக்ஸிமம். 444 555 இருக்குது பாருங்கள். 45 45 45 45ன்னு ட்ரிக் நம்பருக்குள்ளே ஃபுல்லாக 45 இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு ஆல் போர்ட்லேயும் 4-5 கொடுத்துருந்தேன். ஏபிஏசிபிசிலையும் 4-5 கொடுத்துருந்தேன். 3 டிஜிட்டில் 457. ஸோ அந்த நம்பரை கான்சன்ட்ரேட் பண்ணி போட்டிருந்தேன். எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ட்ரா நம்பரில் இருக்கிற நம்பர்ன்றதை விட நான் ட்ரிக் நம்பரில் இருக்கிற நம்பர் தான் மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ ட்ரிக் நம்பரில் அதிகமாக 45 வந்திருக்கு அப்படின்றதுனால ட்ரா நம்பர்லேயும் 45 இருக்குது அப்படின்றதுனால ஒரு வேளை 45 வச்சு இன்றைக்கி செய்ய போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி 45 வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ எனிவே வரும் காலங்களில் ட்ரா நம்பரில் ரொம்ப கவனமாக இருப்போம். ட்ரிக் நம்பர்லேயும் நான் உங்கள்கிட்ட எப்பவுமே ரெக்வஸ்ட் பண்ணுறது ஒன்றே ஒன்று தான். ஸோ ட்ரிக் நம்பரில் நான் எடுக்க மறந்த நம்பர்ஸ் நீங்கள் ஏதாவது எடுத்துருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். ஸோ எஸ்கேஎல் கசிங் நம்பரில் 2ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. 22 4 டிஜிட்னு எடுத்தோம்னா 22 பாஸ் ஆகிருக்கு 2ஆம் நம்பர். ட்ரிக் நம்பரில் 4-5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. எனிவே பெரிய லாஸ் எல்லாம் இல்லை எனக்கு. ஸோ ஏன்னா நான் ஃபாலோ பண்ணுற நம்பர்ஸ் இதெல்லாம். நான் ஏபிஏசிபிசியில் கொடுத்துருக்குற நம்பர்ஸ், 3 டிஜிட் நம்பர், ட்ரிக் நம்பர், இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுற நம்பர். அதனால் ஏபிஏசிபிசிலேயே எனக்கு வந்துட்டு பாஸ் ஆகிருக்கு. ஆல் போர்ட்லேயே எனக்கு பாஸ் ஆகிருக்கு. அதனால் நான் என்னுடைய தனிப்பட்ட கசிங் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயமெல்லாம் எதுவுமே கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான். உங்களுடைய கணிப்போட மேட்ச் ஆச்சு, உங்கள் கசிங்கோட மேட்ச் ஆகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்து ப்ரொசீட் பண்ணலாம், இல்லை விட்டுறலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் நானும் சேர்ந்து முயற்சி பண்ணால் தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பிடிக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறதும் இல்லை, கேட்குறதும் இல்லை.
உங்களுக்காக தெரியும், பிடிச்சவங்க தான் 10,000க்கு மேலே 10,600 சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டுருக்கு. டெய்லியும் லைக் வந்துட்டு தான் இருக்குது எனக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்றது ஓகே, இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கெஸ்ஸிங்கை கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கும் எனக்கும் பார்த்துட்டு இருக்கிற நம்மளுடைய சகோதரர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் லக். 12ஆம் தேதி கெஸ்ஸிங் நம்பரோட மீட் பண்ணுறேன். பாய்.